Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரிசிட்டில நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொஞ்சம் ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் பெருசா இருக்குது. கொஞ்சம் ஈஸி தான். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவோம். A piece of wire having the resistance R. ஒரு வயர் எடுக்கறாங்க. அந்த வயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R. அந்த ரெசிஸ்டன்ஸ் is cut into the 5 equal parts. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு வயர் எடுக்கற. This is the wire. இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு வச்சுக்கிறோமா? இந்த R என்ற வயரை நீ 6 பார்ட்ஸா நீ டிவைட் பண்ணனும் with equal 5 பார்ட்ஸா. அப்ப 5 ஆ நீ டிவைட் பண்ணினா எத்தனைது? இங்க R என்றது இப்ப சப்போஸ் 125 ஒன்னு இருக்குது. இப்ப R ஓட வேல்யூ 125 னா நீ எப்படி ஈக்குவலா டிவைட் பண்ணுவ? 25 25 25 25 25 அப்படி என்ன பண்ண முடியும்? அதே போல இப்போ எனக்கு R உடைய வேல்யூ தெரியாது இல்லையா? R நான் எப்படி டிவைட் பண்ண முடியும்? R by 5 வேல்யூ தெரிஞ்சா நான் 5 ஆல டிவைட் பண்ணிடுவேன். வேல்யூ தெரியாதனால அத R by 5 R by 5 R by 5 டைம்ஸ் போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணி பாருங்க. How will the resistance of each part of the wire change compare with original resistance? Original resistance உடைய வேல்யூ 6 R ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R எவ்வளோ இப்போ ஈச் பார்ட் எனக்கு ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு R by 5 R by 5 R by 5 அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு நீ ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுமே ஒவ்வொரு பார்ட்ஸுமே டோட்டல் வயர்ல இருந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து R by 5 டைம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி நம்ம சொல்லணும். ரைட்டா? இப்போ இது 125 இருந்துச்சுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? 25 நீங்க போடுவீங்க. அப்படிதானே? 125 ஐ ஈக்குவலா டிவைட் பண்ணா 25. சோ எனக்கு 125 தெரியாது. அப்ப R தான். அப்ப R by 5 நான் போட்டுடுவேன். சரி, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணி பாருங்க. செகண்ட் क्वेश्चன்ஸ்ல ஒரே சேம் ப்ராப்ளம். If the 5 parts placed in parallel, how will the resistance of the combination change? இப்போ இந்த 5 வயரையுமே நீ parallel-ஆ கனெக்ட் பண்ணணும். அது எப்படி parallel-ஆ கனெக்ட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். parallel connection 1 2 3 4 5 இதுதான் parallel connection. 5 வயரையுமே நம்ம என்ன பண்றோம்? ஒரு பவர் சப்ளையோட parallel-ஆ கனெக்ட் பண்றோம். அப்படினா என்ன அர்த்தம்? இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் வயர் எடுத்துட்டோம்னா இவன் 5 வயதுமே காமன். இங்க இருந்து நெகட்டிவ் வயர் எடுத்துட்டோம்னா இந்த 5 வயதுமே காமன். சரி, ஒவ்வொருத்தங்களுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? parallel-ஆ இருக்கும்போது எல்லா பேருடைய வேல்யூமே R divided by 5 அவ்வளவுதான். இப்போ வாங்க, நமக்கு parallel-ஆ இருந்தா ஃபார்முலா என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே ரெசிப்ரோக்கல்ல எடுப்போம். 1/r1 + 1/r2 1/r3 1/r4 இதுதானப்பா ஃபார்முலா. parallel இருந்துச்சுன்னா 1/r1 + 1/r2 + 1/r3 1/r4 + 1/r5. இப்போ ஒவ்வொருத்தவங்க R1க்கு பதிலா அவங்களுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 1/rb = R1 உடைய வேல்யூ என்ன? R divided by 5. R2 உடைய வேல்யூ என்ன? R divided by 5. R3. சோ எல்லாமே சேம் பார்ட்ஸ் தான். அப்ப ரிப்பீட்டடா R by 5 R by 5 தான் நமக்கு வரப்போகுது. சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த டினாமினேட்டர்ல வரக்கூடிய 5 நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா அங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. 1 5s are 5. அப்ப 5/r 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 சோ அவ்வளவுதான், ஒரே மாதிரி தான் வரும். இப்போ டினாமினேட்டர்ல எல்லா டேர்மே காமனா தான் இருக்கு. R. அப்ப நியூமரேட்டர்ல உள்ள வேல்யூஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரை காமனா எடுத்தீங்கன்னா 5 + 5 + 5 + 5. ரைட்டா? இப்போ இத ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 25/r. இது 1/rb. அப்ப ரெசிப்ரோக்கல் ஆஃப் parallel வேணும். எனக்கு rb தான் வேணும்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடு. rb உடைய வேல்யூ என்ன? r divided by 25. சோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் parallel-ஆ கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? R divided by 25. சோ புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ மூணாவது क्वेश्चनக்குள்ள வருவோம். இது parallel-ஆ கனெக்ட் பண்ணா இந்த இது
ரைட்டா? இப்போ தேர்டு, நீ parallel கனெக்ட் பண்ணாம சீரிஸா கனெக்ட் பண்ணினா என்ன? ஸோ தேர்டுக்கு வந்து சீரிஸை கனெக்ட் பண்ணணுமா? சீரிஸ்னா ஐ திங்க் இதான் நினைக்கிறேன், ஒன்னோட ஒன்று பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுடைய வேல்யூ என்னது? r/5 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 r/5. ரைட்டா? சீரிஸில் கனெக்ட் பண்ணால் ஃபார்முலா என்ன? rs ஈக்குவல் டு r1 r2 r3 r4 எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். அப்போ rs ஈக்குவல் டு r/5 plus r/5 plus r/5 plus r/5 plus r. இப்போ இங்க டினாமினேட்டர்ல 5 எல்லாத்துக்குமே காமன், அப்படிதானேப்பா? அங்க r வந்து காமனா இருந்துச்சு, இங்க டினாமினேட்டர்ல 5. அப்ப 5 நீ காமனா எடுத்தீங்கன்னா மேல ஃபுல்லா r ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம், நியூமரேட்டர்ல வரக்கூடிய r ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நியூமரேட்டர்ல எத்தனை r வருதுன்னு பார்த்தோம்னா 5r. rs equal to 5 times of r by 5. அப்போ 5 5 கேன்சல் ஆகும், rs equal to r. இப்போ நம்ம எதுக்கு இந்த சீரிஸ் கண்டுபிடிச்சோம்னா क्वेश्चन என்ன கேக்குறாங்க? What will be the ratio of parallel to series? parallel க்கு series to parallel. அப்ப சீரிஸ் parallel ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ சீரிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த parallel க்கும் சீரிஸ் நம்ம என்ன பண்ணனும்? ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்ப ரேஷியோ ஆஃப் த சீரிஸ் கனெக்ஷன் டு parallel. அப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க? சீரிஸ் கனெக்ஷன் டு parallel இதுடைய ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப rs உடைய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? r. rb உடைய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? r/25. அப்ப இத மேல கொண்டு வந்தீனா 25r/r ன்னு வரும், r கேன்சல் ஆயிட்டு 25 divided by 1. இதுதான் rs/rp உடைய ரேஷியோ. சீரிஸ் கனெக்ஷனுக்கும் parallel கனெக்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளவு? 25:1. இல்ல 25 divided by 1 போடலாம். இல்ல சார் நான் வந்து அது ஈஸ்ட்ல போடுறேன் அப்படினா rs/rb is equal to 25:1. So this is the answer. Thank you.